பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்னது? ஃபோட்டோசிந்தசிஸ்னா ஃபர்ஸ்ட் அதோடைய டிவிஷன் நேம்ஸ் பார்க்கணும். ஃபோட்டோ, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபோட்டோ? ஃபோட்டோனா என்ன, சிந்தசிஸ்னா என்ன? ஃபோட்டோ மீன்ஸ் இஸ் அ லைட். ஃபோட்டோனா என்னது? ஒரு லைட். ஓகேங்களா? ஒரு வெளிச்சம், ஃபோட்டோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிந்தசிஸ்னா என்னது? டு பில்ட், உருவாக்குறது அப்படி சொல்றோம். ஃபோட்டோசிந்தசிஸ், லைட் டு பில்ட், லைட் டு பில்ட். ஓகேங்களா? அதான் ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்றாங்க. இது வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இஸ் a process of process by autotrophic ஆன ஆர்கானிசம் மூலமா இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஆனது நடக்கப்படுது சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஆட்டோட்ரோபிக் ஆன ஆர்கானிசம்னா என்னது? ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய பிளான்ட்ஸ், ஆல்கே, குளோரோஃபில் கண்டெய்ன் ஆன ஒரு பாக்டீரியாஸ். ஸோ இந்த மாதிரி காரியத்தினால தான் என்ன ஆகுது, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கப்படுது. இந்த ப்ராசஸ் எதனால நடக்கப்படுதுன்னா, ஆட்டோட்ரோபிக்கான ஆர்கானிசம்ஸ் ஆன பிளான்ட்ஸ், ஆல்கே, குளோரோஃபில் அந்த மாதிரி அப்புறமேட்டு குளோரோஃபில் கண்டெய்ன் ஆன பாக்டீரியாஸ், இந்த காரியத்து மூலமா தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, யூட்டிலைஸ் த எனர்ஜி ஃப்ரம் த சன்லைட் டு சிந்தசிஸ் தி ஓன் ஃபுட். ஸோ சன்லைட்ல இருந்து எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்க தனக்கு தானே ஓன் ஃபுட்டை என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க யாரும் சார்ந்து இல்லாம தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஓகேங்களா? பை த யூசிங் ஆஃப் யூட்டிலைசிங் த லைட் ஃப்ரம் தி சன்லைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னது ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ என்னன்னா, கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் வாங்கிக்கிட்டு, கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ஃப்ரம் த அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கிட்டு பை த யூசிங் ஆஃப் லைட் மூலமோ குளோரோஃபில்னாலவும், குளோரோஃபில் சொன்னல, குளோரோஃபில்ல கிரீன் பிக்மெண்ட் இருக்கு, அந்த கிரீன் பிக்மெண்ட்னால தான், அதாவது அந்த காரியத்து மூலமா தான் ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கப்படும் சொன்னோன்னா அதே தான். ஓகேங்களா? எந்த காரியத்தை யூஸ் பண்ணுது? லைட்டையும் குளோரோஃபில்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் எடுத்துக்கிட்டு எதன் மூலமா, லைட்டையும் குளோரோஃபில் மூலமா அதுக்கு என்ன கொடுக்குதுன்னா குளுக்கோஸை கொடுக்குது. என்ன கொடுக்குது? குளுக்கோஸை கொடுக்குது. வாட்டர் பை ப்ராடக்டான ஒரு ஆக்சிஜன் மூலமா இந்த ரெண்டு என்ன பண்ணப்படுது, நம்மளுக்கு கிடைக்கப்படுது. தான்ட்ட இருந்து ஆக்சிஜனை வெளியேற்றிட்டு இந்த குளுக்கோஸையும் வாட்டரையும் நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரையும் தனக்குள்ள என்ன பண்ணினா அட்மாஸ்பியர்ல எடுத்துக்கொண்டு with the help of light and the chlorophyll they are giving the glucose and water by product நால. என்னது? by the by product நால, releasing of by product, தன்னிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணது எந்த பை ப்ராடக்ட் ஆன ஆக்சிஜனை வெளியேற்றுறதுனால இந்த குளுக்கோஸ் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் என்னது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இது வந்து எங்கன்னா அக்யூர் ஆகும்னு நம்ம பார்க்குறோம்னா வேற யார்கிட்டையும் இல்லை, நம்மளுடைய பிளான்ட்ஸ்ல இருக்க பார்ட்ஸ்ல யார்கிட்டனா பார்க்கணும்னா ஸ்டெம்மு, கிரீன் லீவ்ஸ், இந்த மாதிரி நடக்கும். ஸோ மெயினாக யார்கிட்ட நடக்கும்னா கிரீன் லீவ்ஸ். ஸோ அவங்கள்ட்ட தான் இந்த பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் டைரக்ட் கான்டாக்ட்னா சன்லைட் வந்து இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால அவங்களுக்கு ஈஸியாக நடக்கிறதுனால ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக சொல்லி கொடுத்தாச்சு. இதை வச்சு நீங்கள் படிக்கணும். தேங்க்யூ.